திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எழுதி இயக்கிய இரத்த தான விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100 பேர் இரத்த தானம் செய்தனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் உதிரம் உயர்த்துவோம் என்ற அமைப்பினை ஏற்படுத்தி ஆண்டு முழுவதும் இரத்த தானம் செய்து வருகின்றனர். இதற்கிடையே வெள்ளிக்கிழமை காலை சுமார் 11 மணி அளவில் பொதுமக்களுக்கு இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு மற்றும் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எழுதி இசை அமைத்த பாடலை பொதுமக்கள் முன்னிலையில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து 1ஆம் ஆண்டு முதல் 5ஆம் ஆண்டு வரை பயிலும் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள், பயிற்சி மருத்துவர்கள் என 100 பேர் இரத்த தானம் செய்தனர். இதுகுறித்து திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி மருத்துவ அலுவலர் மருத்துவர் அபிநயா தெரிவிக்கையில், கடந்த 2 ஆண்டுகளாக இந்த உதிரம் உயர்த்துவோம் என்ற இயக்கத்தை நடத்தி வருகின்றோம். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப விபத்துகளும் அதிகரித்து வருகிறது. அதேபோல் கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை மற்றும் பிரசவத்தின் போது அதிக இரத்த போக்கு ஏற்படுகிறது. அந்த நேரங்களில் இரத்தம் கிடைப்பது அரிதாக உள்ளது. பொதுமக்கள் மத்தியில் இரத்தம் கொடுப்பதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இன்று இந்த பாடலை வெளியிட்டுள்ளோம். திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த தலசிமியா என்ற அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்ட 2 குழந்தைகளை எங்கள் கல்லூரி மாணவர்கள் தத்தெடுத்துள்ளனர். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் இரத்தம் ஏற்ற வேண்டும். அதற்கென மாதந்தோறும் எங்களது மருத்துவக் கல்லூரியில் பயிலும் 12 மாணவர்கள் சுழற்சி முறையில் வருடம் முழுவதும் இரத்தம் கொடுத்து வருகின்றனர். எனவே பொதுமக்கள் அனைவரும் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என தெரிவித்தார். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் உதிரம் உயர்த்துவோம்ன்ற ஆர்கனைசேஷன், அதாவது த லைஃப் சேவர் ஸ்குவாட் ஃபார் த பீப்புள் பை த டாக்டர்ஸ்ன்ற ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ்னால நடத்தப்படுது. இதோட நோக்கம் என்னென்னா, விலைமதிப்பற்ற ரத்தம் உரிய நேரத்தில் இலவசமாக தேவைப்படும் ஏழை எளியோருக்கு நேரத்தில் போய் சேரணுன்ற எண்ணத்தோடு மட்டுமே இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷ்னல் சாங் ஸ்டூடெண்ட்ஸாகவே எழுதி இசையமைத்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னோடியாக இன்றைக்கி மருத்துவ படிக்கிறவங்க, பயில்றவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 100 பேர் இன்றைக்கி டொனேட் பண்ணுறாங்க.